ஹாய் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை திதி தான். இந்த திதி பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டை விட முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தினம் தான். இந்த தினத்துல நம்ம முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வணங்க வேண்டிய முக்கியமான நாள். பித்ருக்கள் தோஷங்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல சில சுபகாரியங்கள் தடைபட்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த பித்ருக்கள் தோஷம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இதை தீர்க்கறதுக்கு நம்ம காக்கைக்கு சாதம் வைப்போம். காகத்துக்கு ஏன் சாதம் வைக்கிறோம்னா, முன்னோர்கள் காகம் வடிவில அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போவாங்க. அதனால நமக்கு தோஷம் கழியும். அதே மாதிரி காகம் சனி பகவானோட வாகனம். அது நாம சனி தோஷத்தினால ஏற்படுற விளைவுகளையும் நம்ம தீர்க்கறதுக்காக தான் காகத்துக்கு நம்ம சாதம் வைக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோமாதாவுக்கு நம்ம பாத்தீங்கன்னா அன்னைக்கு கீரையோ இல்ல ஒரு பச்சரிசி கலந்த வெல்லம் கலந்த ஒரு பிரசாதத்தையோ நம்ம வைக்கும் போது நமக்கு பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும். ஏன்னா பசுவுல பாத்தீங்கன்னா எல்லா கடவுள்களும் அந்த கோமாதாவில் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஒருத்தங்களுக்கு நம்ம உணவு இட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் உணவு வச்ச மாதிரிதான். எல்லா தெய்வங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்குங்கிறதுனாலதான் அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா அகத்திக்கீரையும் கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள்னாலே நம்ம குலதெய்வ வழிபாடுங்கிறது பண்ணுவோம். முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வமா இருந்து நம்மள குலத்தை காக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கோ இல்ல குலதெய்வம் இருக்கிற அந்த இடம் மண்ணுக்கோ நம்ம போகும்போது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறும் வீட்டுல அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இந்த அமாவாசை நாள்ல ஏன் இந்த காயை வைக்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. வசிஷ்டர் பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் முனிவர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாருக்கு. இந்த திதி அன்னைக்கு அவங்க முன்னோர்களுக்கு படையல் போடுறேன், நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சாப்பிட வர்ற விஸ்வாமித்திரர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. எனக்கு படையல்ல 1008 காய் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வசிஷ்டர் மனைவியும் சரின்னு சொல்லி 1008 காய் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது என்னென்ன காய்ன்னு பாத்தீங்கன்னா பாகற்காய், பலாப்பழம், பிரண்டை துவையல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைக்காய். அதனாலதான் இன்னமும் அமாவாசை நாட்கள்ல வாழைக்காய் கண்டிப்பா படையல்ல வைக்கிறாங்க. இந்த வாழைக்காய் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வாழையடி வாழையா நம்ம குலம் செழிக்கணும், முன்னோர்கள் ஆசையோட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாழைக்காய்ங்கிறது கண்டிப்பா வைக்கிறாங்க. இதுல ஏன் 1008 காய்னு 4 காய் தானே வச்சு சொன்னீங்க, எப்படி 1008 காய் வந்துச்சு அப்படின்னா ஒரு பாகற்காய் நம்ம வச்சாலே அது 100 காய்க்கும், பிரண்டை துவையல் 1 ஸ்பூன் வச்சாலே நமக்கு 300 காய்க்கும், பலாப்பழம் 1 வச்சாலே அது 600 காய்க்கும் சமமா. இப்ப கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 1000, அந்த வாழைக்காயோட சேர்த்து 8. ஒரு வாழைக்காய் வச்சா நமக்கு 8 காய்க்கு சமமா. அப்படிப்பட்ட இந்த 4 காய்கறிகளையும் நம்ம கண்டிப்பா படையல்ல வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதனாலதான் மற்ற நாட்களை விட அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம சமைக்கும் போது பார்த்து கவனமா செய்யணும். முன்னோர்களோட சாபத்துக்கும் கோபத்துக்கும் நம்ம ஆளாகவே கூடாது. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. இப்ப அமாவாசை நாள்ல செய்யக்கூடாதது என்னன்னு பாத்திரலாம். கோலம் போடக்கூடாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கவங்களுக்கு தான் இந்த கணக்கு. விரதம் இல்லாதவங்க வாசல்ல கோலம் போடலாம். விரதம் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா கோலம் போடக்கூடாது. அது முன்னோர்கள் வர்றதுக்கு தடையா இருக்கும். அதே மாதிரி வாழைக்காய் சமைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி என்னென்ன சமைக்க கூடாது அப்படின்னா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கத்திரிக்காய், முட்டைக்கோசு, சுரக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் நம்ம சமைக்க கூடாது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு காலையில வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது. நாளே எல்லாமே சுத்தம் பண்ணி பெட்ஷீட் எல்லாமே நினைச்சு ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் முன்னோர்களை வரவேற்கிறதுக்கு தான் நம்ம ரெடியா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு சேர்க்காம சிறு பருப்பு, அதாவது பாசி பருப்புங்கிற பருப்பை சேர்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அமாவாசை விரதம் இருக்க வீட்டுல ஆண்கள் விரதம் இருக்கணும். அப்பா அம்மாவுக்காக வந்த மருமகள் பாத்தீங்கன்னா விரதம் இருந்து சமைக்க கூடாது. பட்டினி கிடந்து சமைச்சு போடக்கூடாது. அவங்க கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமைச்சு விரத படையல் வைக்கணும். முன்னோர்களுக்கு வழிபட வேண்டிய இந்த நாள்ல இந்த விஷயத்த தவற விடாம கண்டிப்பா சரியா பண்ணுங்க. எல்லாருமே பண்ணுவோம், ஆனா சரியா பண்றோமாங்கிறதா முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலை பத்தி இன்னைக்கு அமாவாசை நாளுங்கிறனால இந்த கோவிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இதையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு முத நான் இப்பதான் போறேன். அது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரரோட அவங்க அம்மாயி வீட்டோட குலதெய்வம். அந்த இடத்துக்கு தான் நாங்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா கெடா வெட்டு பூஜை நடக்கும். எல்லா இனத்தவர்களும் அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே இங்க வருவாங்க.
வந்து சாமி கும்பிட்டு அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விமர்சையா நடக்கிற ஒரு திருவிழா தான். இதுக்கு வந்து நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. இப்பதான் வந்து முத போயிருக்கேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாவும் இருந்துச்சு. போன இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. பாசிட்டிவான கமெண்ட்ஸ், இந்த வந்து நான் பண்ற பூஜைகளை பத்தி நிறைய பேர் வந்து நல்லா பாராட்டி சொன்னாங்க சொந்தக்காரங்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. நம்ம ஏன் வந்து ஒரு செயல் செய்யும் போது நம்ம வந்து இல்லத்தரசியா இருக்கவங்க எவ்வளவோ வேலை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சின்ன அப்ரிசியேஷனுக்காக சில பேர் வந்து ஏங்குவாங்க. அது நமக்கு கிடைக்கும் போது அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கும் வந்து அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கும் இது வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யாராவது உங்களை வந்து பாராட்டிருக்காங்களாங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருமே வந்து நம்மளை வந்து டெய்லி வந்து பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யாரோ சொந்தக்காரங்களை பார்க்கும்போது நீங்க இது மாதிரி பண்ணீங்க, உங்களை பார்த்து நானும் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்க சின்னத்தை வந்து சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அம்மாயி வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து 80 வயசு ஆச்சு. அவங்களும் வந்து நல்ல விதமா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஃபீஸ் போறவங்களுக்கு கூட ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட்னு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஆனா வந்து வீட்ல இருக்க பெண்களுக்கு எவ்வளவுதான் வேலை செஞ்சாலுமே அந்த அங்கீகாரம்ங்கிறது கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து மனசார வந்து பாராட்டும்போது, அவங்க இன்னமுமே அந்த வீட்ட வந்து இன்னும் நல்லா வச்சுக்குவாங்க. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நம்ம இன்னும் நல்லா வச்சுக்கணும். நம்மள நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. அப்ப இன்னும் நம்ம கரெக்ட்டா இருக்கணுங்கிற மாரி தோணுச்சு. அதுக்கு வந்து இந்த ஆச்சாரவள்ளி அம்மனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சன்னிதானத்துல எனக்கு வந்து இந்த மாரி ஒரு பாராட்டு கிடைச்சது. எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாரி பாத்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஊருக்குலாம் போகும்போது ரொம்ப பசுமையா இருக்கும்போது மனசும் வந்து ஒரு நிறைவா இருந்துச்சு. போகும்போதே வந்து மனசுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் இருந்துச்சு. அப்புறம் அங்க பஸ் ஸ்டாப்ல வந்து மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு போயாச்சு. இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசா இருந்துச்சு. ரொம்ப வந்து பழைய காலத்து கோயில் மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குலாம் நம்ம வர்றது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து ஒரு இதா கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்த கன்னிகளோட இப்ப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாயிருச்சு. இதுல வந்து வாராகி எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரு. யோகி வந்து அங்க படிச்சு காமிச்சிட்டு இருந்தா, வாராகி அம்மா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யறதுனால யோகி வந்து தெரியும். அதே மாதிரி விளக்குல வந்து இந்த வாராகியோட உருவம் வந்து எனக்கு முகம் வந்து அவங்க அம்மாவோட முகம் வரும் அப்பப்ப. அப்படி வரும்போது யோகி வந்து அம்மா அங்க பாருங்க வாராகி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்லுவான். அது நமக்கு ஒரு சாமி கும்பிடும் போது வாராகி அம்மா வந்துட்டாங்கும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க கோயில் எவ்வளவு நீட்டா அழகா இருக்குன்னு பாருங்க. இது வந்து உள்ள வந்து உட்பிரகாரம் சுத்தி வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அந்த பழைய காலத்து அந்த அதாவது முன்னோர்கள் வழிபாடு செஞ்ச அந்த கோவில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மண்ணை மிதிக்கும் போது நமக்குமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும். அதே மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து கோவில்ல செவுத்துல எழுதுறது, அவங்க பேர் எழுதி வைக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு அவமரியாதை. இந்த மாதிரிலாம் செய்யாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கோவிலை வந்து நம்ம வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால வந்து அதை வந்து நம்ம சுத்தபத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் நினைப்பேன். அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது முடிய விரிச்சு போறது, அதே மாதிரி நம்ம பாரம்பரிய உடையில போகாம நமக்கு ரொம்ப டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறது, ஒரு கேஷுவலா வந்து போறதுங்கிறது எனக்கு வந்து பிடிக்காது. பாரம்பரியமா ஒரு ப்ராப்பரா ஒரு saree கட்டிட்டு போகணும், பூ வச்சுட்டு போகணும், குங்குமம் வச்சுக்கணும், கண்ணாடி வளையல் போட்டு போகணும், அதே மாதிரி நகை போட்டு போகணும்னு ஆசைப்படுவேன். என்கிட்ட என்ன நகை இருக்கோ அதை போட்டு போகணும்னு ஆசைப்படுவேன். அதுவும் முக்கியத்துவம் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா போட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குலதெய்வம் வந்து முன்னோர்கள் தான் அங்க இருப்பாங்க. நம்ம குலசாமி வந்து என்ன நினைக்கணும்னா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க எப்படி வராங்கன்னு சொல்லி பாக்குமா. அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா நம்ம ரொம்ப ஜாலியா நம்ம வந்து எப்படி சொல்றது நம்மள்ட்ட என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே நம்ம செஞ்சுட்டு போனோம்னா அப்ப போகும்போது பரவாயில்ல போன வருஷம் வந்ததுக்கு நம்ம பிள்ளை இந்த வருஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் என்ன நினைச்சிட்டு போவேன்னா எங்க வீட்டுக்காரரோட குலதெய்வத்துக்கு நான் போகும்போது எப்போ போனாலும் நினைச்சிட்டு போவேன், எங்க பாருப்பா உன் பையன் நான் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க, அதனால உன் பையனை நீ தான் நல்லபடியா வச்சுக்கணும், அப்பதான் நான் இன்னமும் வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் வேண்டிக்குவேன். நகை வந்து என்ன நகை என்கிட்ட வந்து கவரிங் நகை இருந்தப்பையும் கவரிங் நகையும் போட்டு போனேன். அதுக்கப்புறம் தங்க செயின் போட்டப்பையும் போட்டு போனேன். அதனால வந்து எனக்கு முன்னோரோட ஆசி வந்து இருக்க இருக்க அதிகமா தான் ஆச்சே தவிர நம்ம வந்து குறைச்சு வந்து இல்ல. அது இருக்க இருக்க நாங்க வளர்ந்துகிட்டு தான் இருக்கோங்கிறது நான் வந்து உணர்வுபூர்வமா அனுபவபூர்வமா உணர்ந்துதான் இருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லது. அந்த முன்னோரோட ஆசைங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நல்லா கிராண்டா போங்க. அது வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது நல்லா இதா ரிச்சாவே போங்க. அப்பதான் வந்து கடவுள் வந்து சந்தோஷப்படுவாரு. நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை பண்றோம்,
மகாலட்சுமி வழிபடுறோம்னா நம்ம மகாலட்சுமி மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகணும். அப்பதான் வந்து மகாலட்சுமி பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து செல்வம் தான். அப்ப செல்வத்தோட இருக்கும்போது நமக்கு நான் வந்து நல்லா இருக்கும். நீங்க சொல்லலாம் உன்கிட்ட இருக்குப்பா நீ போடுற அப்படிங்கிறதுல, என்கிட்ட இல்லாதப்பையும் நான் வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன், தலைய வந்து பூ வச்சுக்குவேன், கண்ணாடி வளையல் நிறைய போடுவேன். ஏன்னா அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கும். தங்கம் வெள்ளி வைரம் தான் போடணும்னு இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து காட்டாம கஞ்சத்தனமா இருக்காம நம்ம வந்து நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.